அவர் நயனாதிபதி விஆர் அவருக்கு விஆர் பேர் தெரியல, அவரையும் கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் அவரோட சேர்ந்து அந்த டிரைவர் மாதிரி தான் இதுகள் கேட்காது அது திருந்தினால் நீங்கள் ஒரு மதகுரு, அதாவது மதகுரு என்றதை விட ஒரு மதிப்புக்குரியவர். அதை விட காலம், அதாவது உங்களுடைய சர்வீஸ் காலங்கள் நிறையது, கிட்டத்தட்ட ஒரு தசாப்தங்களை தாண்டி வந்திருக்கீர்கள். கௌரவ அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் எதை சொல்லுவீர்கள்? எனக்கு சொல்ல வேண்டிய வேறு ஒன்றும் இல்லை. கதைக்கு பேசிக்கு நல்லதா கதைச்சா நல்லது. அவை வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டுன்னா நயினாதீவில் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில இருந்து நாங்கள் படகு மூலம், அதாவது குறிக்கட்டுவான் ஜெட்டியில இருந்து படகு மூலம் இந்த நயினாதீவு படகுத்துறைக்கு இறங்கி இருக்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய ஒரு விகாராதிபதி, அதாவது நயினாதீவு விகாராதிபதியை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். சந்தித்து சில கலந்துரையாட இருக்கின்றோம். சில அரசியல் கள ஆய்வுகளையும் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த விகாரியை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு அழகு வாய்ந்த வடிவமைப்பிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே என்ன இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த காணொலியூடாக காட்ட இருக்கின்றோம். நீங்களும் எங்களுடன் இணைந்திருங்கள். இங்கே என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தெளிவாக இந்த காணொலியூடாக நீங்கள் பார்வையிடலாம். இன்றைக்கு நாங்கள் இந்த விகாரைக்கு வந்திருந்த நோக்கம், எங்களுடைய மதிப்புக்குரிய விகாரபதியை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த கலந்துரையாட இருக்கின்றோம். அதனுடைய விரிவாக்கங்களையும் பிறகு நாங்கள் இந்த காணொலியூடாக நீங்கள் பார்க்க முடியும். அதை விட நயினாதீவிலே இருக்கின்ற சில காணுமா, இன்றைக்கு நாங்கள் நயினாதீவு விகாராதிபதியை சந்திக்கிறதுக்காக விகாரைக்கு ஒரு பயணம் ஒரு சுற்றுப்பயணம் ஒன்றதை மேற்கொண்டிருந்தோம். நானும் எங்களுடன் கூட இருந்தவர்களும் எனது ஊடக நண்பர்களும் இந்த இடத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டோம். அந்த வகையிலே நாங்கள் விகாராதிபதியை சந்தித்ததுக்கு பிறகு நெடுந்தீவில் இருக்கிற சில முக்கியமான இடங்களுக்கும் நாங்கள் விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். அங்கு என்ன இருக்க போகிறது, என்ன இருக்கிறது என்பதை எங்களுடன் தொடர்ச்சியாக இணைந்திருந்து எங்களுடைய காணொலிகளை பார்வையிட்டதன் மூலம் நீங்கள் கண்டறியக்கூடியமாக இருக்கும். நாங்கள் இப்போது விகாராதிபதியை சந்திப்பதற்காக, அதாவது அவருடைய வாசஸ்தலம் தேடி வந்திருக்கின்றோம். இந்த நுழைவாயில் சிங்கள மொழியிலே இந்த இடத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியாலே எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை. இந்த இடத்துல நாங்கள் வாசஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம். குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்கள் அவரை சந்திக்க இருக்கின்றோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நயினாதீவு விகாரைக்கு உள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். அதாவது முக வாசலிலே வந்திருக்கின்றோம். இன்னும் நாங்கள் உள்ளுக்கு செல்லவில்லை. தற்போது நாங்கள் விகாராதிபதியை சந்தித்ததுக்கு பின்னர் உள் செல்வதாக உத்தேசித்திருக்கின்றோம். தற்போது வெளியில் இருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முழுமையான காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து காணலாம். எங்களுடன் இணைந்திருங்கள். இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது விகாராதிபதியுடைய, அதாவது நயினாதீவு விகாரையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது முதலாவது வாசல், அதாவது வெளியேறும் வாசலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே பாருங்க, ரெண்டு நாக பாம்பு வடிவத்திலே இந்த ரெண்டு தலைவாசலே ரெண்டு இடமாக இருக்கிறது. சைட்ல ரெண்டு சிங்கங்கள் இருக்கிறது. உள்ளே நிறைய விதமான புத்த பெருமானுடைய சிலைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிலைகள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த காணொலியை தர இருக்கின்றோம். நீங்கள் தற்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அதாவது வெளியேறுகிற வாசலை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய புத்த விகாராதிபதியை சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த நுழைவாசலில் இருக்கின்றோம். நுழைவாசலிலே நிறைய பதாதைகள் இங்கே தொங்கப்பட்டிருக்கின்றன. அதைவிட சில
அவர்களுடைய புத்த தர்மத்தை பற்றியான சில வசனங்கள் வாசகங்கள் இந்த இடத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறன. அதையும் நாங்கள் இந்த காணொலியிலே தர இருக்கின்றோம். அதை விட முற்றுமுழுதாக நாங்கள் சொல்லப்படுவோம், இந்த தலைவாசலிலே 2 நாகங்கள் அல்லது நாக தலைகள் பொறிக்கப்பட்ட லோகங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறன. அதற்குரிய காரணங்கள் எங்களுக்கு இது சம்பந்தமாக முழுமையாக தெரியவில்லை. சம்பந்தப்பட்டவர்களுடன் கதைத்த பின் அதுக்குரிய காரணங்களையும் நாங்கள் இந்த காணொலியில் தர இருக்கின்றோம். இது ஒரு தலைவாசலாக இருக்கிறது. இதுக்கு உள்ளே சென்றபடி சொன்னால் அதுக்குரிய பிடாதிபதியுடைய முழுமையான விக்கிரகங்களையும் அவருடைய வாசஸ்தலங்களையும் நாங்கள் இந்த காணொலியூடாக காணக்கூடியதாக இருக்கு. அதுதான் டிரைவர் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. උතුරුකරේ අපට තියෙන එකම බෞද්ධ අනන්‍යතාවය තමයි මේ නාගදීපය කියලා කියන්නේ. බුදුරජාණන් වහන්සේගේ අනිකුත් සියලු සිද්ධාස්ථාන බුදුහාමුදුරුවෝ වැඩම කරපු තැන රට ඇතුලේ තියෙනවා. නාග. මේ නාගදීපයේ ඉතිහාසය ගත්තාම මේක අවුරුදු फोटो எடுக்கல. எடுங்கோண்ணே எனக்கு நயனாதிபதி விகாராதிபதியின் பேர் தெரியல, அவரையும் கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் அவரோட சேர்ந்து அவரையும் கூட்டி. இது என்னென்னா ஒரு விஷயத்தை வாங்கி கொள்ளுங்க. இப்போ எங்களுக்கு தமிழாக்களுக்கு கட்சிகள் இருக்குது தானே, சைக்கிள், வீடு, ஊசி அப்படி இருக்கிற மாதிரி வீடு இந்த புத்த மத குருமார்களையும் கணக்கு இருக்குது. மல்வத்தி இருக்குது, அஸ்கிரியை இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ வீடு இந்த தையிட்டி வந்து வேறொரு பிரிவு. அதுக்கு பிறகு வந்து இப்போ நயனாதிபதி வச்சிருக்கிற அவற்றை வேறொரு பிரிவு. இதுக்குள்ள இவருக்குள்ள குடுமி சண்டை, யார் பெருசு, யார் சின்ன, யார் பெரிய நாயக தேரர், யார் சின்ன தேரர் வந்து இப்போ இதுண்டா இவைக்குள்ள ஒரு அடிபாடு. மற்றது இவ அந்த தேரர் வந்து இதை பார்த்து சொல்லிக்க இந்த உடைக்கோணும். இது எப்படி என்றால் சைக்கிளை வீடு உடையன்றதும் வீட்டை எல்லாம் தமிழர். ஆனால் சைக்கிளை பற்றி வீடு கிழிக்கிறது, வீட்டை பற்றி இபிடிபி கிழிக்கிறது, இபிடிபியை பற்றி அச்சுனா கிழிக்கிறது. இப்படி அதே மாதிரி இவர் வந்து பார்த்துட்டு போன உடைக்கிறா சந்தோஷம் தானே ராசா. நாங்கள் இவரால் செய்ய சொல்லுவாங்க. சும்மா வந்து இதை உடைக்கோல் மட்டும் சொல்லிட்டு போனா சனம் என்ன உடைக்க போகிறது சம்பந்தமாக சொல்லலாம். உடைக்கலாம். ஆனால் அந்த மக்களுக்குரிய மிச்ச காணியை நான் முதல் நாள் சொல்லி கொண்டிருக்கேன். உடைக்கலான்றதை நானும் உடைக்கல மாட்டேன், உடைச்சி இப்போ சட்ட ரீதியாக உடைக்கல மாட்டேன், உடைச்சிருக்கோம். அது உடைக்கலாம், சட்ட ரீதியாக உடைக்கலாம். அப்போ சந்தோஷம் உடைக்கலாம். அந்த விகார காணியை விட்டு மிச்ச காணியை விட்டு கொண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னே ஜனாதிபதியோட கழிச்சிட்டோம். அதுதான் இப்போ விட்டுருக்காங்க. அதை நான் சொன்னால் தானடா செய்கிறாங்க. அதுக்கு போய் நாங்கள் போயிட்டு போராட்டமாக செய்வோம். இன்றைக்கு பின்னர் 4 மணிக்கு போராட்டத்துக்கு கலப்பி விட்டுருக்கீங்க போடுது. நாளைக்கு போய் சைக்கிள் இப்போ ரிம்லையும் ஓடையில் வால்கட்டையில் ஓடுது. இனி அதுக்கு பிறகு சைக்கிள் எப்படி ஓட மாட்டேன் எனக்கு தெரியாது. ஆனால் இதை தனிராசா சொன்னாங்க, தமிழில் தானே சொன்னாங்க. அந்த விகாரையை இடிக்க மாட்டாங்க. கேந்திரமே சொல்லி கொண்டிருக்க அகற்ற வேணும், உடைக்க வேண்டாம். எனக்கு விளங்கல கேந்திரமே சவாலால் தான் இதை தூக்கி கொண்டே வெளியே வைக்கிறது உண்டு. இப்போ அகற்ற வேணும், உடைக்க வேண்டாமட்டா என்னடா மீனிங்? அது உடைச்சு தான் அகற்றலாம். அது உடைக்க வேண்டாமா, ஆனால் அகற்ற வேணுமான்னு சொல்லி பார்த்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே நீங்கள் அரசியல்வாதிகள், அதாவது தமிழ் அரசியல்வாதிகளுடன் கதைத்ததன் பேரிலே உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? தமிழ் அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான தீர்வை எடுத்துக் கொடுப்பார்களா? அது நேரே சொல்றது என்ன இல்லை என்னதான் சொல்ல தான் நேரே சொல்லிடலாம். இது இப்ப எத்தனை காலம் இருந்தது. இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், இப்ப இந்த அரசியலுக்கு இந்த கோயில் முதல் இந்த அத்திவாரம் போடைக்கு நான் சொன்னாலும் இவங்க கணக்கு எடுக்கிற இப்பதானே வந்து இப்படி கத்தியில் இருக்கிறாங்க. தற்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்றம் சென்ற மதிப்புக்குரிய கௌரவ டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் இந்த தையிட்டி விவகாரத்திலேயே சம்பந்தப்பட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாக இப்போது அவர் பல விகாரை பீடாதிபதிகளுடனும் கலந்து ஆலோசித்து வருகிறார் என்ற ஊடகங்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அர்ஜுனா ராமநாதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறன? உங்களுக்கு அவரை பற்றியான ஒரு சில வசனங்கள் உங்களால் கூற முடியுமா? அவர் சொல்றது முழுக்க போய் உண்மை சொல்றாள் இல்லை. அர்ஜுனா என்ன சொல்றாரு, நான் சொன்னதாம் அவர் நேர சொன்னது, எங்களை இதுகளுக்கு சொன்னது நான் சொன்னதாம் இப்படி
இந்த கோவில் உடைக்கூடும் என்று ம். நான் அப்படி சொல்லி இல்லை. அப்ப அப்படியானால் அவர்கிட்ட இது இப்போ அவர் தானே கணக்கு இருக்கிறார். அவர் ஒரு ஜோக்கர் மாதிரி தான் இப்போ இருக்கிற வழி. அவர்கிட்ட கதையோ ஏதும் ஒரு தரும் கணக்கு இருக்கிறது. அது அந்த யாரும் நாம கதைக்கிறதுன்னா அதுக்கு இடம் கொடுக்கணும். நாங்க கேட்டு தான் பதில் சொல்லணும்படி கேட்காம இவர் ஒரே கத்தி கொண்டு இருந்தா அதுல ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியிலையும் சரி சிங்கள மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு பெரும்பாலான ஆதரவு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு சென்றடைவதாக நாங்கள் ஊடகங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அது எவ்வளவுத்துக்கு உண்மைத்தன்மை என்று தெரியவில்லை. ஆனாலும் தற்போது தமிழ் மக்கள் அதாவது நிலத்திலும் சரி புலத்திலும் சரி அர்ஜுனா ராமநாதனுக்குரிய ஆதரவு கூடி வருவதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சில பேர் குறிப்பிடுகிறார்கள் இந்த பாராளுமன்றத்திலே அர்ஜுனா தமிழ் மக்களுக்காக கட்டாயம் தேவை என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் அதாவது சபாநாயகரே புத்தகத்தை எடுங்கள், புத்தகத்தை பாருங்கள், இத்தனாவது இலக்கத்திலே என்ன இருக்கிறது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் என்ற ஒரு கேள்விகளும் எழுப்புகிறது. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? அவர் ஒரு சில நேரத்துக்கு அப்படி இருக்கிறார், சில நேரத்துக்கு புலியா இருக்கிறார். அது இப்படி என்னாலும் அந்த பாராளுமன்றத்துக்கு போனா அது அது என்ன மாதிரி பேசணும்னு அது உலகத்துக்கே தெரிஞ்ச இது, உலகத்துக்கு கதைக்கிற இடம் அது. அப்ப அந்த கதைக்கிற இடத்துல இப்படி கதைக்க கூடாது. அது ஒரு மரியாதையா இருந்து கதைச்சா அவர் ஒரு டாக்டர் எவ்வளவு பொறுமையா இருக்கணும். அப்படி பொறுமையா இருக்காம கதைக்கிறதான் புலைவர். அது இப்ப இதுகள் கேட்டாவது. கௌரவ அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் எதை சொல்லுவீர்கள்? எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு வேறு ஒன்றும் இல்லை. கதைக்கு பேசக்கு நல்லதா கதைச்சா நல்லது. மற்றவங்கள் பேசுறதும் நாம காதுக்கு இருக்கணும், எடுத்து போட்டு அதுக்கு பதில் சொல்லணும். தண்டை இதே சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. தான் சொல்றதுதான் சரியன்னு இருந்தா அது போல அதுதான் அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அது நிப்பாருன்னா அவன் நல்லது. என்ன சிங்கள ஆக்கள்கிட்ட இது இருக்கு, இவர் நல்லவன் சிங்கள ஆக்கள் எங்களுக்கு சொல்றேன். நாங்களும் சில ஊடகங்களில் நான் அந்த நேரம் நான் சொல்லிட்டு இவன் புலைன்னு நான் சொல்றேன். நானும் முதல் அவன் நல்லவன் தான் இருந்தேன். புறா திருப்பி போனா அவன் கூடுது. இது அந்த கணக்கா போனது என்ன சரி கூடுதலா சிங்களாக்கள் இவருக்கு விருப்பம். அது எனக்கு தெரியும். அதுல தற்போது சிங்கள மக்கள் அதிகரித்து வருகிறார்கள், சிங்கள மக்கள் அதிகரித்து வருகிறார்கள். நாங்கள் கடந்து செல்வோம். இது என்ன கோயில்? இது நாயனாதியுடைய ஞான வைரவர் கோவில். கிட்டத்தட்ட 67 வருடகால பழமை வாய்ந்த இந்த முகைதீன் ஜிம்மா பள்ளிவாசல், 6ஆம் வட்டாரம், நாய்னாதீவு. இது வந்து நயினாதீவு மீனாட்சி அம்மன் கோயில். இந்த மாதம் வந்து இந்த வருஷமாக இல்லை மாதமோ தெரியல கும்பாவாசம் செய்ய போனேன். அதுக்காக புனரமைப்பு வேலைகள் பாருங்கள் எப்படி பெயிண்ட் அடிக்கிறாங்க, சூப்பராக தான் இருக்குது. கும்பாவாசம் செய்ய போனேன்.
நயினாதீவு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். நயினாதீவு பிடாரி அம்மன் கோவில் வித்தியாசமாக இருக்குது, பேரும் வித்தியாசமாக இருக்குது. அம்மனுடைய அந்த திரு உருவமும் வித்தியாசமாக இருக்குது. ஒரு அந்த என்னென்னா அந்த சிங்கத்தின் தலை மாதிரி இருக்குது அம்மன் தலை. இங்கே பாருங்கோ, சிங்கத்துக்கு மேலான இருக்கிறா, அதோட அவன் தலையும் அப்படித்தான் இருக்குது. இதை வந்து பிடாரி அம்மன்னு சொல்லுவேன். அது தெரிஞ்சாங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கோயிலோட பெரிய வளவு இருக்குது, கோயில் வளவு, நல்ல மருத மரம். நாளைக்கு வந்து பொங்கல். இப்போ பொங்கலுக்கான முன்ன ஐட்டம் எல்லாம் நடந்திருக்கு. இந்த பாருங்க, ஒரு சாணத்தால் எல்லாம் மூழ்கி, கல் சாணம் இருக்கிற இடமெல்லாம் மூழ்கி வச்சுருக்குன்னு. நாளைக்கு பொங்கலாம். நயினாதீவு அந்தோனியார் ஆலயம்.
போயிட்டு விட்டு எடுத்தேன் எல்லாம் தானே போமே எக்கேட கொடுங்க போமே இங்கே போனால் அவங்க வேடி வருவாங்க அண்ணே